ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேரளா ஸ்டைலில் சார்க்கு குழம்பு பார்த்திங்கன்னா சார்க் மீன் குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மா சமையல். இது வெங்காயம், அந்த தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு தட்டில் தாளிக்கிறதுக்காக அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சார்க் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இது ப்ரோட்டீன் உள்ள ஃபிஷ்ஷு. அதனால் பார்த்திங்கன்னா இதை நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி வச்சுருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் மிளகு, மல்லிப்பொடி அண்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிளகும் போட்டு நல்லா வதக்கி இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதை தனியாக வச்சுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பாத்திரத்தில் குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள், புளி எல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தாளிச்சிக்கலாங்க. இது வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி தாளிச்சிட்டு இதை அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே குழம்பு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு கொதித்த அந்த புளி தண்ணியில் இதையும் தாளித்து கொட்டிடலாம். இது குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இதையுமே அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. இதை குழம்புல சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா இப்போ ஃபிஷ் போடுறாங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்துடணுங்க. நம்ம தாளித்து எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கடைசியாக நல்லா குழம்பு கொதிச்சோன்னா அந்த ஃபிஷ்ஷை போட்டுடணும். இப்போ நம்ம இந்த ஷார்க் ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அம்மாவோட சமையல் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன். இந்த வஞ்சரம் மீன் பொள்ளாச்சியிலேருந்து கொடுத்து விட்டாங்க. அதனால் அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உறவுகள் வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்ததுனால இந்த ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க அம்மா. நல்லா மொறுன்னு ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ சார்க் ஃபிஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சார்க் ஃபிஷ் பார்த்திங்கன்னா குழம்பு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க. நம்ம செய்கிற முறையுமே வித்தியாசமாக இருக்கும். கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்காங்களாம். அதோட வாசம் இதெல்லாம் செம்மையாக இருக்குது. சார்க் ஃபிஷ்ஷை அப்படியே புட்டு மாதிரி வருது சாப்பிட. பார்த்திங்கன்னா அதில் சார்க்கில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே வச்சு வாயில் எடுத்தோம்னா ஒரு முள் மட்டும் தனியாக வந்துடும். சூப்பராக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதோட டேஸ்ட்டு, குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மா சூப்பராக இன்றைக்கி வச்சுருக்காங்க குழம்பு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சுவைச்சி ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அண்டு வஞ்சரம் மீன் அதை விட ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வறுத்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக அவ்வளோ அருமையாக அம்மா வறுத்து வச்சுருக்காங்க. எப்படின்னு தான் எனக்கே தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே, நானும் சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அம்மா தேங்க்யூம்மா அப்படி சொல்லிட்டேன். சூப்பர், நன்றி அம்மாவுக்கு. அண்ட் அம்மா கேரளா சமையல் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக சாப்பாடு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு எனர்ஜியாக இருக்கும் உண்மையிலுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டு நம்மளோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்க